நானு அவர், இடையில எதுக்கும் இடமே இல்லை. இந்த அப்பெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்கேன், இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் திடீர்னு ஒருத்தன் டங்கட 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 டங்கடன்னு அடிப்பான். அங்கேயே சர்க்கஸ் காட்டுவாங்க, தோத்துறோம். ஆமாம், ஒரு சின்ன பையில ஒரு பொம்பளையாளோ இல்லை யாரோ இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க, கையை அப்படி கீழே ஊனி இங்கிட்டு குதிப்பா அங்கிட்டு குதிப்பாங்க. அப்படிலாம் பார்த்துருக்கலான்னு தெரில. பாவம், நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பே உங்களுக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் கிராமத்தில் வளர்ந்தவன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே ஒரு வளையத்தை தூக்கிக்கிட்டே வருவான். ஒரு ஸ்டீல் வளையம் ஒன்று இருக்கும். இந்த வளையத்தை தூக்கிட்டே வருவான். மட்டார்னு இந்த வளையத்துக்குள்ளே போயிடுவான் அவன். அப்படியே வளையத்தை உள்ளே அமுக்குவான், அப்படி போன வளையம் உள்ளே போயிடும். அந்த ஆள் அந்த வளையத்துக்குள்ளே போனதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படி எக்குவான், வயிற்று அப்படி எக்கி பிடிச்சோன்னு ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும். அதில் இன்னொரு ஆள் போவான், தோத்துறான். ஏங்க இப்படி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பார்க்குறேன். அதில் இன்னொரு ஆள் உள்ளே போய் அவன் அப்படி உள்ள போட போய் அந்த ஒரு வளையத்துக்குள்ளே 2 பேரும் நுழைஞ்சிருவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதை ஆச்சரியமாக இருக்கும். இவங்கையா அவங்கையா அவங்காளாங்கிற மாதிரி எல்லாம் அப்படி ஒன்று போல உள்ளே போயிடுவான். இப்போ தேவை உறவில் அதுதான். அவரு அங்கே வேற ஒன்றுக்கும் என் லைஃப்ல இடம் இல்லை. உலகத்துக்கு, உலகத்தின் சித்தத்துக்கு, உலக சிந்தனைக்கு, உலகத்தின் வேஷத்துக்கு, உலக காரியங்களுக்கு இடமே இல்லை. அச்சான் தேவ உறவு.